வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் மைசூர் பருப்பு வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா நம்ம புளிக்க வைக்க வேணாம், அரைச்ச உடனே ஊற்றிடலாம். இந்த மைசூர் பருப்பில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்து, புரதச்சத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம், ஜிங்கு, ஃபோலிக் ஆசிட்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது. அதனால் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இந்த தோசையை வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது நம்ம எடுத்துக்கலாம் தாராளமாக. டயாபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கெலாம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மைசூர் பருப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மைசூர் பருப்பு தோசை செய்யறதுக்கு இதை வந்து மசூர் தால்னு கூட சொல்லுவாங்க. 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த 1 டம்ளர் பருப்பு அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும். இந்த பருப்பு சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். அதிக நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரிசி இது போல் எதுவுமே சேர்க்க வேணாம். பருப்பு மட்டும் செஞ்சு நம்ம தோசை ஊற்றலாம், நல்லாவே வரும். இப்போ இந்த பருப்பு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் மாவு எப்படி அரைச்சி தோசை ஊற்றுறதுங்கிறத பார்ப்போம். நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக ஊற போட்டிருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய். நான் இன்றைக்கி 200 கிராம் பருப்புக்கு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு 5-6 பூண்டு பல் தோலோடையே சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மாவை நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலேயே சேர்த்துடுறேன். இப்போ இந்த அடை தோசைக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம அரைக்கும் போதே சேர்த்துடுறோம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அரைச்சதுக்கப்புறம் பருப்பு எந்த அளவுக்கு அரைக்கணுங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக கொரகொரப்பு இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. நான் வந்து 2 தடவையாக போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ மீதம் இருக்கிற பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கடைசியாக மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த நடுவில் உள்ள அந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா தோசை ஊற்றுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். மாவை நல்லா கரைச்சி விட்டு ஒத்தாப்பில் கரைச்சி விட்டுருங்க. இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம அரைக்கும் போதே எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், மாவு இந்த பக்குவத்துக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவோட பக்குவத்தை பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா மெல்லிஸாக தேய்க்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக வரும். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் கல் காய போட்டிருக்கேன். இல்லை லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 1.5 கரண்டி மாவு ஊற்றி நல்லா மெல்லிஸாக இது போல் தேய்ச்சி விடணும். நல்லா மெல்லிஸாக ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஊற்றுறதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஈஸியாகவே வரும். இப்போ தோசை நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா எங்கே பார்த்தாலும் படுறாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த தோசையை பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா தோசை நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ரொம்ப அருமையாக சூப்பராக வெந்து வந்திருக்குங்க தோசை. உங்களுக்கு இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வேணால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். அது நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் தோசை. நான் இந்த பக்குவத்துக்கே எடுத்துக்கிறேன். இதே போல் தோசை எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விடுறதுக்கு வரும். இதில் நம்ம அரிசி எதுவுமே சேர்க்கல, வெறும் பருப்பு மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஊற்றுறதுக்கு ரொம்ப அருமையாக வரும்.
இப்போ தோசை நம்மளோட மைசூர் பருப்பு தோசை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஒரு தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இதுக்கு கார சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னின்னு எல்லாமே அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். நீங்களும் இந்த தோசை ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.